அழகான காதல் கதையை கேட்க உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீ தீயா இல்லை தென்றலா. அத்தியாயம் 140. ஆணாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் மனம் முடித்த பின்னர் மனைவி கர்ப்பமாக இருக்கும் சமயம் தோன்றும் சாதாரண ஆசைதான் மனைவியின் மேடிட்ட வயிற்றை தொட்டு பார்த்து குழந்தையின் அசைவை உணர வேண்டும் என்பது. ஆனால் ராகவனோ தன் அவளை தேடி பிடிப்பதிலேயே முழு கவனமும் செலுத்தியவன். அவளை பார்த்த பின்பும் அவளின் வயிற்றை தொட்டு அவனின் வாரிசை உள்ளத்தால் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ராகவன் யோசிக்கவே இல்லை. ஹம்சி ராகவன் கையை இழுத்து மதுவின் மேடிட்ட வயிற்றில் வைத்ததும் ராகவனின் தொடுகையில் அந்த சிசு மெல்ல உதைக்க தந்தையாய் அவனின் உயிர் துடிப்பு அவனின் கைகளில் தெரிவதை உணர்ந்த ராகவன் ஒரு கணம் வியந்துதான் போனான். அந்த வியப்பு அவனை உறைய செய்தது. கண்களால் இன்னும் பார்க்காத அந்த சிறு உயிரோடு முதல் முறை ஒரு தொடுதல், தனக்குள் ஒரு எல்லை இல்லாத இதுவரை காணாத ஒரு பேரின்பும் பெருமகிழ்ச்சி அந்த சமயம் உருவாவதை உணர்ந்தான் ராகவன். இதுவரை அவன் கடந்து வந்த அத்துணை வழிகளும் காற்றில் பறந்து போனதாய், அவன் உலகமே அர்த்தமுள்ளதாய் அழகானதாய் மாறியதை போல உணர்ந்தான் ராகவன். ஒருபுறம் தன் பிள்ளைகளை எண்ணி ஆனந்த கண்ணீர், மறுபுறம் தனக்காக எத்தனை துன்பங்களை இந்த கடந்து வந்த 4 மாதங்களில் வயிற்றில் கருவோடு தன் மனைவி எதிர்கொண்டு இருப்பாள் என்ற கவலை. ஒருபுறம் அவன் பிள்ளையை அவன் தொட்ட இந்த நொடி கவலை, கண்ணீர், ஆனந்தம், எல்லா உணர்வுகளும் எல்லா உணர்வுகளும் வந்து போனது ராகவனுக்குள். ராகவனின் இந்த திடீர் தொடுதலால் உறைந்து போய் நின்றாள் மது. தனி ஒரு மனுஷியாய் இந்த 4 மாதமும் அவனை பிரிந்து உடல் அளவிலும் மனதளவிலும் பல வழிகளை சுமந்து தன்னவனை காண முடியாமலும் அவனை தவிக்க விட்டு வந்ததை எண்ணி வருந்தியும் எத்தனையோ இரவுகள் தூக்கமில்லாமல் தவித்திருக்கிறாள் மது. அவனை காண துடிக்கும் மனதை அடக்க வழி தெரியாமல் அழுதிருக்கிறாள். அவனை கட்டி இணைக்க தன்னவனின் முகத்தை கையில் ஏந்தி நெற்றியோடு நெற்றி முட்டி கண்ணோடு கண்கள் கலக்க இரவு முழுவதும் அவன் அணைப்பினில் உருகி கிடக்க, இப்படி எத்தனையோ ஏக்கங்களை உள்ளுக்குள் அடக்கி அவன் நினைவுகளை மட்டுமே சுமந்து வாழ்ந்தவளின் மன போராட்டமும் சிறிதல்ல. இப்பொழுது இந்த நொடி அவனது கரங்கள் அவள் மேடிட்ட வயிற்றை தொட்டதும் கீழுதட்டை கடித்து அழுகையை அடக்கி சிலையாய் நின்றிருந்தவளின் இதயம் ஏனோ கீழே விழுந்து விடும் அளவிற்கு தாறுமாறாய் துடித்துக் கொண்டிருந்தது. மூச்சு விடவே முடியாமல் மூச்சையாகும் அளவிற்கு தடுமாற்றத்தோடு நின்று கொண்டிருந்தாள் மது. ஒற்றை தொடுதலுக்கு இவ்வளவு சக்தியா? அந்த ஒற்றை தொடுதலுக்கு பின்னிருக்கும் காதலுக்குத்தான் உணர்வுகளை உடைக்கும் அளவிற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. மதுவின் தடுமாற்றத்தை உணர்ந்த ராகவன் மெல்ல எழுந்தான். அந்த கணம் ஹம்சி அங்கு இல்லை. மதுவின் விழிகளை ராகவன் பார்த்தான். அவள் விழிகளில் இருந்த வழியை கண்டு என்ன நினைத்தானோ தெரியவில்லை. அடுத்த கணம் அவள் முகத்தை கையில் ஏந்தினான் ராகவன். அவள் விழிகள் இரண்டையும் மாறி மாறி பார்த்தான். அவன் பார்த்த நொடி அதுவரை அவள் கட்டுப்பாட்டில் கட்டுப்பட்டு கிடந்த கண்ணீர் கரையுடைத்து அவள் விழிகளை கடந்து வழிந்தோடியது. அவள் கண்ணீரை காண முடியாமல் ஒரு கணம் கண்களை மூடித்திருந்த ராகவன் அவள் இதழ்களில் தன் இதழ்களை பதித்தான். அதை சற்றும் எதிர்பார்க்காத மது அசையாமல் அப்படியே நின்றார். 4 மாதங்களுக்கு பிறகு இருவருக்குள்ளும் இப்படி ஒரு முத்தம். சில நிமிடங்கள் நீடித்த அந்த முத்தத்தை நிறுத்த முடியாமல் அவன் தடுமாற சட்டென்று அவன் மார்பில் கை வைத்து ராகவனை தள்ளிவிட்டு அவன் மீது ஒரு கோப பார்வையை வீசிவிட்டு அழுது கொண்டே அங்கிருந்து சென்று விட்டாள் மது. அவளின் கோப பார்வை எதனால் என்பதை ராகவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த முத்தத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 1 வாரம் மது அவள் இருக்கும் குடிசையை விட்டு வெளியவே வரவில்லை. ராகவனுக்கான உணவை சமைத்து லக்ஷ்மி அம்மாவிடம் கொடுத்து விடுவாள் மது. இவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? இவ எதுக்கு இப்படி குடிசைக்குள்ள அடைஞ்சு கிடக்குறா? இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல,
அவகிட்ட போய் பேசணும் என்று நினைத்து கொண்ட ராகவன் அவன் குடிசையிலிருந்து வெளியே வர இடி மின்னலோடு மழை பெய்ய ஆரம்பித்திருந்தது. அப்போது பிரியா அவளின் குடிசை உள்ளிருந்து பதற்றமாக ராகவனிடம் ஓடி வந்தாள். அண்ணா, அண்ணா, தாத்தாவுக்கு திடீர்னு திடீர்னு நெஞ்சுவலி, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல என்று பிரியா சொன்னதும், என்ன பிரியா சொல்ற? தாத்தாவுக்கு நெஞ்சு வலியா என்று ராகவன் அதிர, ஆமண்ணா, சாப்பிட உட்கார்ந்தவரு திடீர்னு நெஞ்சு பிடிச்சு மயங்கிட்டாரு என்று பிரியா அழுது கொண்டே சொல்ல, சரி, பதட்டப்படாத, தாத்தாவை உடனே ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போவோம் என்று ராகவன் பிரியாவின் குடிசைக்குள் சென்று மயங்கி கிடந்த பெரியவரை அவன் ஆட்டோவில் கிடத்தி பிரியாவோடு மருத்துவமனைக்கு விரைந்தான். அந்த மழை இரவில் விடியற்காலை 3 மணி வரை ராகவன் மருத்துவமனையில் தான் இருந்தான். பெரியவர் ஆபத்து கட்டத்தை கடந்து கண் விழித்ததும் தான் ராகவன் குடிசைக்கு திரும்பினான். மதுவின் குடிசை வாசலில் விழிகளோடு குடையை பிடித்தபடி லக்ஷ்மி அம்மா நின்று கொண்டிருந்தாள். ராகவனின் ஆட்டோவை கண்டதும் ஆட்டோவின் அருகில் ஓடினாள் லக்ஷ்மி அம்மா. ஆட்டோவை நிறுத்திவிட்டு இறங்கிய ராகவன் குடையோடு மழையில் நின்று இருக்கும் லக்ஷ்மி அம்மாவை பார்த்துவிட்டு, என்னாச்சுமா, ஏன் எங்க நிக்கிறீங்க என்றான். தம்பி, தம்பி, மதுவை குடிசையில காணோம். அவளோட பெட்டி அப்புறம் ஹாஸ்பிட்டல் பேப்பர் எதையுமே காணோம் என்று லக்ஷ்மி அம்மா சொல்ல, என்ன சொல்றீங்க லக்ஷ்மி அம்மா என்று அதர்ந்தான் ராகவன். ஆமா தம்பி, நான் வேலைக்கு போயிட்டு நைட் இன்னைக்கு லேட்டா தான் வந்து பாக்குறேன், இங்க குடிசையில மதுவை காணோம், எங்க போனானே தெரியல தம்பி என்று லக்ஷ்மி அம்மா சொன்னதும், சரி, நீங்க கவலைப்படாதீங்க, ஹம்சி வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கா, பாத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு ராகவன் ஆட்டோவை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். நான் நினைச்சது போலவே செஞ்சுட்டா. என் பக்கத்துல இருக்க கூடாதுன்னு திரும்பவும் பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டான். இவளெல்லாம் என்ன பண்றது என்று மதுவை திட்டிக் கொண்டே தன் நண்பன் குமாருக்கு போன் செய்ய அவனின் கைபேசியை எடுக்க, ராகவன் குமாருக்கு அழைக்கும் முன்னரே குமார் ராகவனுக்கு கைபேசியில் அழைத்திருந்தான். ஹலோ என்று ராகவன் சொன்னது, டே மச்சான், நான் ஸ்டேஷனுக்கு விசிட் வந்தேன். அங்க மதுவ கையில பெட்டியோட பார்த்தேன். என்னடா, மறுபடியும் எதுவும் பிரச்சனையா என்று குமார் கேட்க, டேய், நீ எந்த ஸ்டேஷன்ல இருக்க என்று ராகவன் கேட்க, அது ரயில்வே ஸ்டேஷன்ல தான் மச்சான் என்று குமார் சொல்ல, அன்னைக்கே சொன்னலடா, இந்த ராயப்பன் தான் அவளோட ராகவன் என்னைக்கு தெரிஞ்சுக்கிறாளோ அப்பவே பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவான்னு. இப்போ அதான் நடந்திருக்கு. சரி, நான் இன்னும் 5 மினிட்ஸ்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்பேன், நீ மதுவை ஃபாலோ பண்ணு என்று சொல்லிவிட்டு குமாரின் அழைப்பை துண்டித்த ராகவனின் மனதுக்கு தெரியும், தான் ராகவன் என்று தெரிந்தும் கூட அவள் அமைதியாகத்தான் குடிசையில் இருந்தாள் என்று தான் கணவன் என்பதை வெளிப்படையாய் முத்தத்தின் மூலம் மதுவுக்கு ராகவன் சொல்லாமல் சொன்னானோ, இன்னும் அந்த குடிசையிலேயே இருந்தால் ராகவன் தன்னை தன்னோடு பெங்களூருக்கு அழைத்து சென்று அவன் கூடவே வைத்துக் கொள்வான் என்று பயந்துதான் மது பெட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பி இருக்கிறாள் என்பது ராகவனுக்கு நன்றாகவே தெரியும். ரயில் நிலையம் நோக்கி ஆட்டோவை செலுத்திய ராகவன் அடுத்த 5 நிமிடத்தில் ரயில் நிலையத்தில் இருந்தான். எங்கு செல்வதென்று தெரியாமல் விழித்துக் கொண்டு ரயில் நிலையத்தில் ஒரு பெஞ்சில் அமர்ந்திருந்தாள் மது. ரயில் நிலையத்தை அடைந்த ராகவன் வேக எட்டுக்களோடு உள்ளே வந்தவன் தன் நண்பனுக்கு அழைத்தான். குமார், நான் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டேன் என்றான் ராகவன். மச்சான், 5வது பிளாட்ஃபார்ம்ல மது உட்கார்ந்திருக்கா, அங்க வாடா என்று குமார் சொல்ல, குமார் சொன்னதும் சரிடா நான் வரேன் என்று நண்பனின் அழைப்பை துண்டித்தவன் 5வது பிளாட்ஃபார்மை நோக்கி ஓடினான். சிவப்பு நிற புடவையில் மேடிட்ட வயிற்றோடு அமர்ந்து கொண்டிருந்தாள் மது. சின்ன பிள்ளைல விளையாட வேண்டிய ஹைட் அண்ட் சீக் விளையாட்டையெல்லாம் இப்போ விளையாடிட்டு இருக்கா. இவ ஓடி ஓடி விளையாடுறதும் இவளை நான் தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுமே என்னோட பொழப்பா போச்சு என்று தனக்கு தானே புலம்பியவன் மதுவை நோக்கி நடந்தான். அன்று வார இறுதி நாள் என்பதால் அந்த ரயில் நிலையத்தில் ஜன நடமாட்டம் சற்று அதிகமாகவே இருந்தது. நான் எங்க போனாலும் இவரை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறாரு. இப்போ நான் எங்கதான் போறது
என்று யோசித்துக் கொண்டிருந்தவளின் எதிரே வந்து நின்றான் ராகவன். யோசனையில் இருந்த மதுவிற்கு ராகவன் எதிரே வந்து நிற்பது கூட தெரியவில்லை. ஹலோ மேடம், இந்த முறை எங்க போறதா உத்தேசம் என்று ராகவனின் குரல் கேட்டு நிமிர்ந்த மது தன் எதிரே தன் அவனை பார்த்துவிட்டு அதிர்ந்துதான் போனாள். என்ன அப்படி பாக்குற? எங்க போறதுன்னு தெரியலையா? நான் வேணா ஐடியா கொடுக்கவா என்று ராகவன் கேட்க விழிகளை தாழ்த்தியபடியே தலை குனிந்தபடியே எழுந்து நின்றாள் மது. மேடம், என்ன பாருங்க, நிமிந்து என்ன பாருங்க என்றான் ராகவன். நான் எங்க போனாலும் என் கூடவே வந்துடுவீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? என்ன தேடி ஏன் வரீங்க? என்றாள் மது நிமிர்ந்து தன் அவனை பார்த்து. உன் கூட இருக்கத்தானே கல்யாணம் பண்ண, அப்புறம் எப்படி உன்னை விட்டுட்டு நான் இருக்க முடியும்? வேணும்னா என் கூடவே வந்து உன்ன மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ எங்க வேணும்னாலும் போ. அப்புறம் நீ எங்க போனாலும் உன்னை தேடி நான் வரமாட்டேன். என்ன சொல்றீங்க மேடம் என்று புருவங்களை உயர்த்தி ராகவன் கேட்க அவனை முறைத்தாள் மது. என்ன மேடம், தேடி வரவும் கூடாதுங்கிறீங்க. சரி, தேடி வரமாட்டேன், அதுக்கு ஐடியா சொல்றேன், அத ஃபாலோ பண்ணுங்க, அத பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க போல இருக்கே. இப்படி முறைச்சா எப்படி என்று ராகவன் கேட்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? புள்ள பிறக்கிற வரைக்கும் தானே உங்களை பிரிஞ்சு இருக்கேன்னு சொல்ற. உங்களால குழந்தைங்க பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா என்று மது கேட்க, முடியாது என்றான் தோள்களை உலுக்கி ராகவன். என்னங்க பிளீஸ் சொன்னா கேளுங்க, உங்களுக்கு எதுவும் என்று மது ஆரம்பிக்கும் முன்னரே, போதுண்டி, சும்மா அத்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காது. கேட்டு கேட்டு காதெல்லாம் புளிச்சு போச்சு. அரண்மனை விட்டு வெளியே வர முன்னாடி யார பத்தியாவது யோசிச்சியா நீ? என்ன கூட விடு. 20 வருஷமா கோமால இருந்து தப்பி வந்த உங்க அப்பாவை பத்தி யோசிச்சியா நீ? உங்க அப்பாவுக்கு இருக்க ஒரே ஒரு உறவு நீதான். இப்படி அவரை அம்போன்னு விட்டுட்டு வந்துட்ட. அது சரி, வாசனா என்னன்னு தெரிஞ்சிருந்தா தானே இத பத்தி எல்லாம் நீ யோசிச்சிருப்ப. அப்பா இருக்கும்போது அவரோட அருமை தெரியாதுடி. இல்லன்னாதான் தெரியும். அந்த மனுஷன் பாவண்டி. நீ என் கூட பிசினஸ்க்காக ஃபாரின் வந்து இருக்கேன்னு நம்பிட்டு இருக்காரு. அவரை பத்தி நீ கொஞ்சமும் யோசிக்கலல்ல என்று ராகவன் ஆத்திரத்தில் கத்த மது அழ ஆரம்பித்து விட்டாள். அழாதடி என்று ராகவன் உச்சஸ்தானத்தில் கத்த மூச்சை இழுத்து பிடித்து அழுகையை அடக்கினாள் மது. நீ மும்பைல இருந்த வரைக்கும் போதும், கிளம்பு, நம்ம பெங்களூருக்கு போவோம் என்றான் ராகவன். இல்ல, நான் வர மாட்டேன் என்றால் தேம்பியபடியே மது. இதை கேட்டதும் ராகவனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகிவிட, இதோ பார், புள்ளத்தாச்சின்னு பாக்குறேன் இல்ல, அவ்வளவுதான். ரொம்ப பொறுமையா உன்கிட்ட பேசிட்டு இருக்க, என் பொறுமைய சோதிக்காத, கிளம்பு என்று இடையில் இரு கைகளையும் வைத்துக் கொண்டு ராகவன் சொல்ல, மது அசையாமல் எதுவுமே பேசாமல் அங்கேயே நின்றாள். என்று உதடு குவித்து ஊதிய ராகவன், இப்போ குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கணும், அவ்வளவுதானே? சரிடி, என்னை விட்டு விலகே இரு. நான் உன் அப்பாவோட மாளிகையில இருக்கேன், நீ அரண்மனையில இரு, போதுமா? நம்ம பிள்ளைங்க பிறக்கிற வரைக்கும் நான் அரண்மனை பக்கமே வரமாட்டேன் என்று ராகவன் சொல்ல மது யோசித்தாள். என்னடி யோசிக்கிற? கிளம்பு என்றான் ராகவன். சரி வர என்றாள் மது. ஆனா ஒண்ணு, இனி என்கிட்ட சொல்லாம கொல்லாம எங்கேயும் போகணும்னு நினைச்ச அப்புறம் என உயிரோடவே நீ பார்க்க முடியாது, பாத்துக்கோ என்று ராகவன் ஒற்றை விரல் நீட்டி மதுவை எச்சரித்தான். இப்படியெல்லாம் பேசுறீங்க என்றாள் மது. பின்ன எப்படி பேச சொல்ற நீ? எங்க போன, எப்படி இருக்குன்னு தெரியாம 2 மாசமா நாயா அலைஞ்ச. என் மனவழியும் வேதனையும் என்னன்னு தெரியுமாடி உனக்கு? மூச்சு கூட விட முடியலடி. அவ்வளோ அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகத்தை கடக்கிற மாதிரி இருந்தது, தெரியுமா உனக்கு? நீ இல்லாத அந்த 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 நேரத்தை எல்லாம் என்னால இப்ப கூட நினைச்சு பார்க்க முடியல. கொஞ்சம் கூட என்னை பத்தி நீ யோசிக்கவே இல்லைல்ல என்றான் ராகவன். எனக்கு எனக்கு அது அது வந்து என்று மது ஏதோ சொல்ல வர, போதும், நிறுத்து.
நான் சொன்னத ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்னை விட்டு போன, நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன் என்று ராகவன் சொல்ல, "ஏ- ஏங்க ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க?" என்று மீண்டும் அழ ஆரம்பித்து விட்டாள் மது. மாசமா இருக்க பொண்டாட்டிய கூடவே வச்சு பக்க வக்கில்லாதவன் இருந்தா என்ன செத்தா என்ன என்று ராகவன் சொல்ல, கையில் இருந்த பெட்டியை கீழே போட்டுவிட்டு தன்னவனை அணைத்துக் கொண்டு நிமிர்ந்து அவன் முகம் பார்த்த மது, "என்னங்க நீங்களா என்ன வீட்டு விட்டு துரத்துனீங்க? நான் தானே வீட்டு விட்டு வந்தேன். என்னங்க நீங்க கோபத்துல என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுற ஒவ்வொன்னும் என்ன ரொம்ப காயப்படுத்துது. இப்படியெல்லாம் பேசாதீங்கங்க, ப்ளீஸ்ங்க" என்றாள் மது. தன்னை அணைத்திருந்தவளின் முகம் பார்த்த ராகவன், இருக்குல்ல, கஷ்டமா இருக்குல்ல, அப்ப எனக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். நீ என்னை விட்டு வந்த போது என்று ராகவன் சொல்ல, சாரிங்க, ப்ளீஸ், இனி இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்" என்றாள் மது பாவமாக. இனி என்னை விட்டு போக மாட்டேதானே என்றான் ராகவன் தன் அவளின் முகத்தை கையில் ஏந்தியவர். "போக மாட்டேன்" என்றாள் மது. நம்பலாமா? என்றான் ராகவன். "ம்" என்றாள் மது. சரி, நம்ம அரண்மனைக்கு போவோமா என்று ராகவன் கேட்க, "சரியில்ல, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போலாமே" என்று மது கூற, சரி வா என்று ராகவன் மதுவை அழைத்துக் கொண்டு குடிசை பகுதிக்கு புறப்பட்டான். கொட்டும் மழையில் ராகவனின் ஆட்டோவுக்காக காத்திருந்த லக்ஷ்மி அம்மா ஆட்டோ சேரிக்குள் வந்ததும் ஆட்டோவின் பக்கம் சென்றார். மது ஆட்டோவிலிருந்து இறங்க, மது, எங்கம்மா போன என்று மதுவிற்கு குடைபிடித்து நின்ற லக்ஷ்மி அம்மா, வா, முதல்ல குடிசைக்குள்ள போவோம். மழை ரொம்ப நிறைய வருது. உன்னை காணாம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? இந்த தம்பி மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான். வாமா, முதல்ல உள்ள போலாம் என்று லக்ஷ்மி அம்மா மதுவை அழைத்துச் செல்ல, கூடவே ராகவனும் சென்றான். மது, லக்ஷ்மி அம்மா, ராகவன் மூவரும் குடிசைக்குள் இருக்க, மது, என்னம்மா ஆச்சு உனக்கு என்று லக்ஷ்மி அம்மா மதுவை பார்த்து கேட்டாள். அது 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 வந்து என்று மது திணறிக் கொண்டிருக்க, லக்ஷ்மி அம்மா, என் மனைவிய இதுவரைக்கும் நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு அவ என் கூட பெங்களூரு வர ஒத்துக்கிட்டா என்று ராகவன் சொல்ல, "ரொம்ப சந்தோஷம் தம்பி" என்று லக்ஷ்மி அம்மா மதுவை பார்த்து, "நீ ரொம்ப நல்ல முடிவை எடுத்து இருக்கம்மா. உனக்காக இந்த தம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு. அரண்மனையில ராஜாவா வாழ்ந்த பையன் இந்த குப்பத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. அவர் கூட நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்மா" என்று லக்ஷ்மி அம்மாவிடம், லக்ஷ்மி அம்மா, நான் ஒன்னும் அவ்வளவு கஷ்டப்படல. என் மனைவிதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் என்று சொல்லி தன் மனைவியை தோளோடு தோள் சேர்த்து அணைத்து நின்று கொண்டான் ராகவன். தம்பி, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. ஹம்சி பாப்பா யாரு என்று லக்ஷ்மி அம்மா கேட்க, ஹம்சி மது இல்லாத போது நான் கொஞ்சமாவது சிரிக்க என் வழிக்கெல்லாம் மருந்தா வந்த தேவதை என்று ஹம்சியை பற்றி எல்லா விஷயத்தையும் கூறினான் ராகவன். அதை கேட்டதும் லக்ஷ்மியின் கண்கள் கலங்கியது. பாவம் தம்பி, இவ்ளோ சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழக்கிறது எல்லாம் ரொம்ப கஷ்டம் என்றார் லக்ஷ்மி அம்மா. "எனக்கு ஹம்சிய நம்ம கூடவே அழைச்சிட்டு போலாமா? நம்மளே அவளை வளர்க்கலாமா?" என்றாள் மது. நானும் அதத்தான் நினைச்சேன். ஃபமிலாட்டையும் பிரதீப் கிட்டையும் சொல்லிட்டு நம்ம ஹம்சிய நம்மோடையே அழைச்சிட்டு போலாம் என்று ராகவன் சொல்ல, "ம்" என்றாள் மது. சரி தம்பி, நீங்களும் மதுவும் இந்த குடிசையிலேயே படுத்துக்கோங்க. நான் ஹம்சி கிட்ட படுத்துக்கிறேன் என்றாள் லக்ஷ்மி அம்மா. இல்ல லக்ஷ்மி அம்மா, நீங்க இங்க மது கூட படுத்துக்கோங்க. நான் ஹம்சி கூட படுத்துக்கிறேன் என்று ராகவன் சொல்ல, லக்ஷ்மி அம்மா மதுவை பார்த்தாள். மது ராகவனை பார்த்தாள். குட் நைட் என்று சொல்லிவிட்டு மதுவின் நெற்றியில் இதழ் பதித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் ராகவன்.
தனக்கு பிடித்திருந்தாலும் தன்னை விட்டு விலகி இருக்க தன்னவள் முடிவெடுத்திருக்கிறாள் என்றதும் அவளின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து பக்கத்திலேயே இருந்தாலும் விலகி இருக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டான் ராகவன். மனைவியின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் ராகவனை போன்ற ஆண்கள் மட்டும்தான் நல்ல காதலனாகவும் நல்ல கணவனாகவும் இருக்க முடியும். அடுத்த நாள் காலை 4-5 கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த குடிசை பகுதிக்குள் நுழைந்தது. புழுதியை கிளப்பிக் கொண்டு வரும் அந்த கார்களின் சத்தம் கேட்டு குடிசையின் உள்ளிருந்த அனைவரும் வெளியே வந்தனர். என்னக்கா இது, இத்தனை காரு நம்ம ஏரியாக்குள்ள வந்திருக்கு, யாரும் வழி மாறி வந்துட்டாங்களா என்ன என்று ஒரு பெண் கேட்க, அப்படிதான் இருக்கும் என்றாள் பக்கத்தில் இருந்த பெண். அந்த சமயம் ராகவனும் ஹம்சியோடு அவன் குடிசையிலிருந்து வெளியில் வர அங்கு வந்திருந்த கார்களின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டது. காரின் உள்ளிருந்து ராகவனின் பாடி கார்ட்ஸ் இறங்கினர். பிரதீப்பும் ஃபமிலாவும் கூட அந்த காரிலிருந்து இறங்கினர். ஃபமிலாவையும் பிரதீப்பையும் பார்த்த ஹம்சி, அத்தை, மாமா என்று ஃபமிலாவையும் பிரதீப்பையும் நோக்கி ஓட ராகவன் பக்கத்தில் வந்த பாடி கார்ட்ஸ் குட் மார்னிங் சார் என்று ராகவனை பார்த்து சல்யூட் அடிக்க, என்றான் ராகவன். சார், உங்களோட ட்ரெஸ் அண்ட் நீங்க கேட்ட திங்ஸ் என்று ஒருவன் ராகவனிடம் ராகவனின் கோட் சூட் மற்றும் சில பொருட்களை நீட்ட ராகவன் அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு குடிசையினுள்ளே சென்றான். அவன் குடிசைக்கு வெளியே பின்னால் கைகளை கட்டிக்கொண்டு அவன் பாடி கார்ட்ஸ் நின்று கொள்ள, நான்சி குடிசைக்குள் இருந்து வெளியே வந்தவள் அங்கு நின்றிருந்த கார்களையும் ஆட்களையும் பார்த்துவிட்டு, என்ன இத்தனை கார் நம்ம ஏரியாக்குள்ள நிக்குது, யாராவது பெரிய மனுஷங்க நம்ம ஏரியாவுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்காங்களா என்று யோசித்துக் கொண்டே நான்சி நிற்க, ஃபமிலா ஹம்சியிடம், ஹம்சி, மது மேடம் எங்க இருக்காங்க என்று கேட்க, மதுவா அதோ அந்த குடிசையில தான் இருக்கா என்று ஹம்சி சொன்னது. சரி, நம்ம மது மேடம பார்க்க போவோமா என்ற ஃபமிலாக்காக ராகவன் சொல்லி தான் எடுத்து வந்த புடவையையும் நகையையும் எடுத்துக்கொண்டு மது இருக்கும் குடிசையின் பக்கம் வந்தாள். அந்த சமயம் லட்சுமி அம்மா குடிசையை விட்டு வெளியில் வர ஃபமிலாவை பார்த்த லட்சுமி அம்மா அவள் கையில் 3 மாத குழந்தை இருப்பதை பார்த்துவிட்டு, நீ ஃபமிலா தானாமா என்று கேட்க, ஆமாம்மா, நான் ஃபமிலாவேதான், மது மேடம பார்க்கணும் என்று சொல்ல, உள்ளதாமா மது இருக்கா, போய் பாரு என்றார் லட்சுமி அம்மா. ஃபமிலாவும் பிரதீப்பும் உள்ளே சென்றனர். மது அப்பொழுதுதான் ஊருக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தார். ஃபமிலாவை மது பார்த்ததும், நீங்க ஃபமிலா தானே என்று கேட்க, ஆமா மேடம், நான் ஃபமிலா தான் என்றாள் ஃபமிலா. பக்கத்தில் இருந்த பிரதீப் தன்னை பார்ப்பதை பார்த்த மது, பிரதீப், உங்களுக்கு பார்வை கிடைச்சிடுச்சா என்றாள். கிடைச்சிடுச்சு மேடம். ராகவன் சார் தான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல என்ன காட்டி எனக்கு கண் பார்வை வர ஆபரேஷனுக்கு நிறைய பணம் எல்லாம் செலவு பண்ணி என்னோட பார்வைய எனக்கு திரும்ப கொடுத்தாரு என்று பிரதீப் சொல்ல, ரொம்ப சந்தோஷம் பிரதீப் என்றாள் மது. ஃபமிலா கையில் இருந்த குழந்தையை பார்த்த மது, குழந்தைக்கு எத்தனை மாசம் இருக்கும், ஒரு 2 மாசம் இருக்குல்ல, பாப்பாவுக்கு பேர் வச்சிட்டீங்களா என்று கேட்க, வச்சிட்டோம் மேடம், ராகவி என்றாள் ஃபமிலா. பேரு ரொம்ப அழகா இருக்கு என்றாள் மது. ராகவன் அண்ணா ஞாபகமாதான் பாப்பாவுக்கு ராகவின்னு பேரு வச்சிருக்கோம் மேடம் என்று ஃபமிலா சொல்ல, பாப்பா பேரு கேட்டதுமே புரிஞ்சுக்கிட்டேன் என்றாள் மது. மேடம், அண்ணா உங்களுக்காக புடவை நகைகள் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி இருந்தாரு என்று பிரதீப்பின் கையில் இருந்த புடவை நகைகளை எல்லாம் வாங்கி மதுவிடம் ஃபமிலா கொடுக்க, ஹம்சிக்கு எதுவும் எடுத்துட்டு வரலையா என்றாள் மது. ஹம்சிக்கும் ட்ரெஸ் ஜுவல்ஸ் எல்லாம் அண்ணா வாங்கி கொடுத்திருக்காரு மேடம், அதுவும் இதுலயே தான் இருக்கு என்றாள் ஃபமிலா. ஓகே என்று மது சொல்ல, சரி மேடம், நான் வெளியில இருக்கேன் என்று பிரதீப் வெளியே சென்று விட
மது ஹம்சிக்கு புது பட்டு பாவாடை போட்டு அவளுக்காக வாங்கி வந்த தோடு, வளையல், செயின் எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். தானும் உடை மாற்றி தோடு, வளையல், கழுத்தில் சிறியதாக ஒரு வைர நெக்லஸ் எல்லாம் அணிந்து கொண்டாள். நான்சி மதுவின் குடிசைக்கு பக்கத்தில் வந்தவள் அங்கு நின்றிருந்த லக்ஷ்மி அம்மாவிடம், லக்ஷ்மி அம்மா, இங்க என்ன நடக்குது? யார் இவங்க எல்லாம் என்று கேட்க, இவங்க எல்லாம் ஹம்சியோட அப்பா இருக்காருல்ல, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க என்று லக்ஷ்மி அம்மா சொல்ல, மீச மச்சானுக்கு வேண்டப்பட்டவங்களா? இவங்களை எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய ஆபீசருக்கு கீழே வேலை பாக்குறவங்க போல இருக்கே என்று நான்சி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே லக்ஷ்மி அம்மாவின் குடிசையின் முன் அந்த பகுதியைச் சேர்ந்த எல்லோரும் கூடிவிட, அப்பொழுது கருப்பு கோட், சூட், கருப்பு சட்டை, கையில் பல லட்சங்கள் மதிப்புடைய கடிகாரம், காலில் பளபளக்கும் கருப்பு ஷூஸ், ட்ரிம் செய்யப்பட்ட தாடி மீசையோடு, கண்ணில் கூலிங் கிளாஸோடு ராகவன் மீசைக்குள்ளிருந்து வெளியில் வர, ராகவனை பார்த்த இருந்த எல்லோருக்குமே அதிர்ச்சி என்றால் நான்சிக்கு பேரதிர்ச்சி. இனி என்னவெல்லாம் நடக்க போகிறது? நீட்டியா இல்லை தென்றலா? இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி மக்களே.